கருப்பசாமி நான் செத்து போயிருவனா? உன் மகன் சாவ மாட்டான். கோயம்புத்தூர்ல ஆசிரியர் வீட்டுக்கு வந்துருவான். அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு காவல்காரை இந்த 18ஆம் வழி இருப்பேன். எப்படி கருப்பசாமி உத்தரவிட்டு அது எந்த ஊர் சாமி போயிடுச்சு? விளக்கஞ்சாமி. சரி, எனக்கு என்ன சாமி, யாரை கூட அவங்களை கூப்பிடுறேன். கருப்பசாமி நான் செத்து போயிருவனா? உன் மகன் சாவ மாட்டான். கோயம்புத்தூர்ல ஆசிரியர் வீட்டுக்கு வந்துருவான். டாக்டர் என்னென்னமோ சொன்னாங்க. உன் பையனை காப்பாற்றி கொடுத்துட்றேன். ஆரிய மாசி அரிசி கடை கொண்டாந்துடணும். பழையபடி உடம்பு வரணும். ஆற்றுல இருந்து வரணும். நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி வாழை வச்சு கொடு கருப்பசாமி. கரெக்டா? வேற என்னடா வேணும்? உடம்பா சரி பண்ணி தரேன் சொல்லிட்டேன்டா. வேற என்ன வேணும்? என்ன திருமணமா எவ்வளோ நாள் ஆகுது? கருப்பசாமி வேலை அப்புறம் பேத்தி விட்டுரும். அதுதான் பேத்தின்னு அம்மா வேணா வேணா பேத்தி தானே உனக்கு வந்தா? அதான் பொண்ணு தான்ட்டேன். உன் உணவு எதுனாலும் தெரிஞ்சுச்சு. எனக்கு கொடுத்து என் பிறந்த வந்து நானே பிறக்கிறேன். எனக்கு உண்ணாங்கடா. சரி, நீயே அப்படி பிறந்துக்கிட்டேன். சரியா? ஓட்டி போடா. மறுபடியும் எப்படி மறுபடியும் போட ஓட்டி போடுங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.